அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான ஏகத்துவ கொள்கை சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, என்னுடைய இந்த மனவேதனையோட ஒரு லைவ் ஒளிபரப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். மார்க்க அறிஞர் மௌலவி ஜெயின்லாப்தீன் அவரை பற்றி நிறையா கேடுகட்டவர்கள் பூரா அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம். அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனாங்க, என்னென்னமோ என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பொறுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தர் கூட சூடு சொன்ன எதுவுமே இல்லை தட்டி கேட்கறதுக்கு. இந்த நாதாரி போய் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, முடவை அபுதாலிப்புங்கிற நாதாரி, தகப்பன் பேர் தெரியாத கவ்வோதி, அவன் இப்போ முகநூலில் போட்டு விட்டுருக்கிறான், பிஜேவுடைய மகளுடைய அந்தரங்கம் அப்படின்னு சொல்லி. ஏண்டா நாதாரி பையில, உனக்கு என்னடா அந்த ஆள் செஞ்சாரு? ஏன் உனக்கு இவ்வளவு வெறி அட்டங்கலையா? நீ யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட உனக்கெல்லாம் பிள்ளை குட்டி எதுவுமே இல்லையா? நீ முடவனா? ஒண்ணுமே இல்லாதவனா நீனு? ஏன்டா இப்படி அவதூறுகளை அள்ளி வீசுறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்கடா. ஏன்டா கேடு கட்டவங்களா? உங்க மேலையெல்லாம் சாபம் அப்படியே அல்லாஹ் இறக்கிடுவான்டா. என் கண்ணால் நான் பார்த்துட்டு தான்டா சாவுவேன். நான் என் கண்ணால் பார்த்துட்டு தான் நான் சாவ போறேன். தாயோலிகளா, பேசக்கூடாது அவது அசிங்கமா பேசக்கூடாதுதான்டா மனசு துடிக்குது. இருந்தாலும் பேச வைக்கிறீங்கடா. இந்த நூல் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், நியாயவான்கள் அத்தனை பேரும் நீங்க தட்டி அவங்களெல்லாம் அடிச்சு வெளுங்க. நாசகாரனை என்ன இப்படி அவதூறு அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறான்? ஏண்டா உங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவனுக்கு வந்துக்கிட்டு இதே பேச்சாவே இருக்குது. உனக்கு யார உடந்தையா இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா இவ்வளவு தைரியம் வந்துருச்சு? கேட்க பக்கம் ஆள் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அத்தனை பேரும் துவா செய்யறோம். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சும்மா விட மாட்டான் அல்லாஹ். நிஜமா சொல்றேன்டா, நாசகாரங்களா, எவமெல்லாம் அந்த குடும்பத்து மேல அவதூறு அள்ளி வீசுறீங்களோ, நீங்க எல்லாம் மறுமையில குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நரக கட்டையில வேகக்கூடிய மனிதர்களா தாண்டா நாசமா போறீங்க. நீங்களா கேடுகட்டவங்களா? என்னடா அந்த மனுஷன் செஞ்சுட்டான்? என்ன செஞ்சுட்டான்? இன்னைக்கு நீங்க நேர்வழிக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஒரு மனுஷன் தான்டா நரகத்துக்கு போறவங்களை காப்பாத்தி விட்டுருக்கான அந்த ஆளு. ஒரு நன்றியே இல்லையாடா நீங்க? நாசகாரங்களா, உலக மக்கள்லாம் பார்த்துக்கங்க. எனக்கே இப்படி கொதிக்குதுன்னு சொன்னா அந்த பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த அண்ணன் தம்பிகளுக்கு எப்படி இருக்கும், இல்ல அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? சம்பந்தம் பண்ண இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும்? நாசகாரங்களா, நாசமா போயிருங்கடா நீங்க எல்லாம். அல்லாஹ் உங்களை நாசமாக்கிடுவான். அப்படி அபுஜஹலுக்கு நடந்த கதியை விட கேடுகட்ட கதி உங்களுக்கு ஆக போகுதுடா. நாசகாரங்களா, எனக்கு கெட்ட வார்த்தையா வருதுடா, என்னால தாங்க முடியல. நாசகாரங்களா, உங்களாலேயே அட்டாக் வந்துடும் போலடா. தாயோலிகளா, உங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. அல்லாஹ் எனக்கு என்ன பேசுறேன்னு வரமாட்டேங்குது. நான் கொதிக்குது. இவ்வளவுதான். மக்கள்லாம் பார்த்துக்கங்க. என்னால பேச முடியல, நெஞ்சு அடைக்குது. உனக்கு பூரா அப்படி தெருவில் அப்படி கார் ஏத்தி அவன் நெருப்போ பிடிச்சி எரிய போதுடா. தாயோலி மைங்களா, அப்படி கேடுகட்டு சாக போறீங்கடா. போற வழியில கார் அடிச்சு அப்படி அடக்கம் பண்றதுக்கு ஒரு உடம்பே இல்லாம ஆக்க போறேன்டா உங்களையெல்லாம். அல்ல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு ஓட போறீங்கடா. தெருவில் பஞ்சு ஆக போறீங்கடா. நாசகாரங்களா, இதுதான்டா உங்களுக்கு இனிமே எனக்கு என்ன சொல்றேன்னு வார்த்தை வரமாட்டேங்குது. எனக்கு மனசுக்குள்ள கெட்ட வார்த்தையா வருது. என்னால் அடக்க முடியல. இதோட அவ்வளவுதான், நான் முடிச்சுக்கிறேன். மக்கள்லாம் நீங்க இந்த நாதாரி பயல்களெல்லாம் கண்காணிச்சு இவனுங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாரும் துவா செய்யுங்க. ஒவ்வொரு வினாடியும் துவா செய்யுங்க. அந்த குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. நாதாரி பயல்களா, கேடுகட்டவங்களா, நாசமா போங்கடா.